பிரியமான இறை ஊழியர்களே, இறை வார்த்தையை நீங்கள் அதிமிக வல்லமையோடு போதிக்கும் பொழுது உங்களுக்கு ஏராளம் துன்பங்கள் வரலாம், ஏராளம் அடி உதைகள் கிடைக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், சிறையில் அடைக்கலாம், உங்கள் உரிமைகளையும் உடைமைகளையும் பறித்து கொள்ளலாம், இன்னும் சொல்லப்போனாக்க கொலை கூட செய்யலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இறை வார்த்தையின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் நீங்கள் எவ்வளவுதான் பாடுகள் பட்டாலும் அவமானப்பட்டாலும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தில் வேரூன்றி நின்றீர்கள் என்றால் நீங்கள் அதிகம் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். நித்திய கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, நீங்கள் அதிகம் பேறு பெற்றவர்களாக வாழ விரும்பினால், நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் என்ன செய்யணும்? என்ன வந்தாலும் எடுத்த பைபிளை கீழே வச்சிடக்கூடாது. நீங்கள் போதிக்கிறீங்கன்னாங்க போதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஐயோ, அங்கே போனால் அடி கிடைக்குமே, இங்கே போனால் மிதி கிடைக்குமே, அங்கே போனால் அவமானமாக பேசுவாங்களே, ஐயோ நான் நற்செய்தி போதிச்சாக்கும் யாராவது எதாவது சொல்லிவிட்டா என்ன செய்கிறது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படுமோ என்றெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக துணிஞ்சு போங்க. துணிஞ்சு செய்யும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஆவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.